ஆன்மீக ஜோதி தரிசனம். உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஆதிசங்கரர் அழைத்த அடுத்த வினாடி அப்போ ஒரு வார்த்தை சொல்ற அம்பாள், சுவாமி என்னுடைய சலங்கை ஒளியினுடைய சத்தம் முன்னாடி போகும், நீங்க பின்னாடி வரணும். இப்போ கோமலவல்லிக்கிட்ட ஆதிசங்கரர் இந்த கதையை சொல்றார். அம்மா எனக்கே இப்படிதான் சொல்லிக்கிறான் அந்த அம்மா, சத்தம் மட்டும்தான் கேட்குமா, உருவம் காட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. எங்க போய் நீங்க நிக்கிறீங்களோ திரும்பி பாக்குறீங்களோ அங்க நான் நின்னுடுவேன்னு சொல்லியிருக்கா. அதனால நீ எனக்கு பின்னாடி வா, நான் அவளுக்கு பின்னாடி நான் போறேன், ரெண்டு பேரும் போவோம். எனக்கு எங்க காட்சி கொடுக்கறாளோ அங்க உனக்கும் காட்சி கொடுப்பா. இதை சொன்னார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி அங்கிருந்து புறப்பட்டாங்க. அந்த அம்பாளுடைய ஒளி விடியற காலை 4:30 மணிக்கு அந்த சத்தத்தோடு சலங்கை ஒளியோடு கொலுசு சத்தம் முன்னாடி போகுது. ஆதிசங்கரர் பின்னாடி போகிறார், இந்த கோமலவல்லி அதுக்கு பின்னாடி போறாங்க. போயிட்டே இருந்த காடு மலை கடந்து 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 மதுரையம்பதியிலிருந்து கொல்லூர் வரைக்கும் போயிட்டே இருக்காங்க. இந்த இரவு பகலாக நடந்ததுல ஆதிசங்கரர் உருவம் அவர் ஆத்ம ஞானி. அதனால அவருக்கு எவ்வளவு துன்பம்னாலும் அவருடைய உடம்பு தாங்கிக் கொள்ளும். ஆனா இவ சாதாரண பக்தை, அம்பாளுடைய சாதாரண பக்தை. இவளால அதிகமாக தாங்க முடியல. தாங்க முடியாத பொழுது இந்த கால் இடறி கீழே விழுந்த உடனே அம்மான்னா அடுத்த வினாடி பகவதி என்ன பண்ணா, ஐயோ என் குழந்தை விழுந்துருச்சேன்னு ஆதிசங்கரர் திரும்பி பார்த்தார். அங்க அம்பாள் மடியில கோமலவல்லி உட்கார்ந்துட்டா. அம்மா நீ தான் தாங்கி பிடிச்சிட்டியே, வா போலாம். நான் உனக்கு நிபந்தனை என்ன சொன்னேன், அம்மா நான் திரும்பி பார்த்தா நீங்க அங்கேயே தங்கிடுவீங்கன்னு சொன்னேன். நீங்க ஏன் திரும்பி பார்த்தீங்க? இல்ல அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு பின்னாடி ஒரு பெண் குழந்தை வந்துட்டு இருந்தாலே அவளுக்கு ஏதோ ஆபத்தோன்னு நினைச்சு நான் திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தா அடுத்த வினாடி இங்க நீங்க மடியில அவளை தாங்கி பிடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான், இங்கதான் நான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக பஞ்சம் தீரும், என்னை வழிபாடு செய்ய சொல் என்று சொன்ன உடனே அங்கேயே கொல்லூர்ல மூகாம்பிகை என்கின்ற நாமத்தோடு யாரு அம்பாள் அர்த்தநாரி பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தநாரி பீடம் தான் கொல்லூர் மூகாம்பிகை. சரி, ஏன் இவளுக்கு மூகாம்பிகை என்கின்ற திருநாமம் வந்தது அதுவும் தெரியணும் இல்லையா? கொல்லூர்ல அவள் அம்பாளுடைய பெயர் கோமலவல்லின்னு தான் முதல்ல இருந்தது. கோமலவல்லி ஏன்னா அந்த பக்தைக்காக தானே அந்த அம்பாள் அங்க தங்கினாங்க. அதனால கோமலவல்லி தாயார்னு ஒரு பெயர் உண்டு. ஆனா மூகாம்பிகை என்கின்ற ஒரு பெயர் வரணுமே, அதுக்கு என்ன காரணம்? அப்படி ஒரு தோணும் இல்லையா? அதுக்கு ஒண்ணும் இல்லை. அர்ஜுன பெருமான் 5 ஆண்டு காலம் தவம் செய்தார் இல்லையா? எப்போ? மகாபாரத காலத்தில் பாசுபதத்தை வேண்டி காட்டுக்கு சென்ற பொழுது 5 ஆண்டு காலம் உண்ணாமல் உறங்காமல் தண்ணீர் கூட பருகாமல் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி காற்றை மட்டுமே சுவாசித்துக் கொண்டு ஒரு காலை மடக்கி ஒரு காலில் ஊன்றிக்கொண்டு என்ன பண்றார்? இமயமலையில நின்று கொண்டு தவம் இருக்கின்றார். அப்படி தவம் இருக்கின்ற பொழுது 5 வருஷம் ஆச்சு. அங்க இருக்கிற தோழிமார்கள் சொன்னாங்க, அம்மா ஒரு குழந்தை இந்த மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்கு, ஏனோ இன்னும் சிவபெருமான் காட்சி கொடுக்கல. அம்பாள் போய் சொன்னா, 1000 தந்தை ஒரு தாய்க்கு சமம், ஏற்கனவே சொல்லி வச்சாங்க பழமொழி. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஈவு இறுக்கம் இருக்கா? மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு மனம் என்று ஒன்று இருக்கா? என்னைக்கு இவ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாளே, ஏனோ தெரியல இந்த மாதிரி பேசுறாள். அம்மா என்ன ஆச்சு? எப்பயும் காத்தால பூஜை பண்ணுவேன், மத்தியானம் பூஜை பண்ணுவேன், இன்னைக்குன்னு பார்த்து 12 மணிக்கு ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கு, என்ன விசேஷமோ தெரியல. அதனால காட்சி கொடுத்த இறைவன் கேட்டார், அம்மா என்னன்னார். சுவாமி இந்த உலகத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் யாருடைய குழந்தைகள்? ஏன் நம்ம குழந்தைங்க தான். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒன்றும் நம்ம குழந்தையாக நினைப்பதாக தெரியலையே, ஏம்மா அப்படி சொல்ற? இந்த பாண்டவர்களில் நடுவராக இருக்கக்கூடிய பெருமான் யார்? அர்ஜுனன். அவன் 5 ஆண்டு காலம் தவம் செய்து கொண்டிருக்கின்றான். உண்ணாமல் உறங்காமல் தண்ணீர் கூட பருகாமல் காற்றை மட்டும் சுவாசித்துக் கொண்டு மூக்கு வழியா போன பாம்பு காது வழியா வருதான்.
வருமானு ஒரு யோசனை, வருமானு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். தன்னை மறந்து நிஷ்டையில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக எது நடந்தாலும் இந்த உடம்புக்கு தெரியாது. ஏன்? இந்த மனம் எங்க இருக்கு? இறைவன் பால் இருப்பதனால நமக்கு என்ன தெரியாது? இந்த உடம்புக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. அங்க இருக்கிற காட்டெருமை எல்லாம் இது பாறையோ என்று நினைத்து முதுகுல உரசிட்டு போகுது, தெரியாது. ஏன்? இவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சில பேர் சொல்லுவாங்க ஓம் நமச்சு, ஓம் நமச்சு, ஓம் நமச்சு, ஓம் நமச்சு, ஓம் நமச்சு, ஓம். ஏதாவது புரியுதா? நீங்க உச்சரிக்கக்கூடிய மந்திரம் தெளிவாக ஓம் என்கின்ற சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த செவியில் போய் கரெக்டா பிழையில்லாமல் விழணும். அப்படிதான் நீங்க மந்திரம் சொல்லணும். மந்திரம்னா நீங்க நினைக்கிற மாதிரி 4 வேதத்தை நான் சொல்லல. எதை? சிவாய நம என்று சிந்தித்திருக்கக்கூடிய அந்த சிவாய நம்ம பஞ்சாட்சர மந்திரம் சொல்ற பொழுது, நாராயண மந்திரம் சொல்லுகிற பொழுது, முருகநாமத்தை சொல்லுகிற பொழுது, காதுல போய் விடுகின்ற பொழுது பிழையில்லாமல் அந்த நாமம் விடணும். யார் காதல? கேட்கிறவங்க காதல நான் சொல்ல வரல. சொல்லக்கூடியவர்கள் காதில் விடுகிற பொழுதே என்ன விடணும்? பிழை இல்லாமல் விடணும் அப்படின்னு அர்த்தம். முழுமையா விடணும்னு அர்த்தம். சில பேர் அவசர 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 அவசரமா சொல்லிட்டு ஓட்ட ஓட்டமா ஓடுற காலம்லாம் உண்டு. அதனாலதான் நமக்கு ஆயுள் கடவுள் பாதியாவே குறைச்சிட்டார். அப்போ இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப சிவபெருமான் புறப்படுறதுக்கு நேரம் இன்னும் வரலமான்னார். எப்ப சுவாமி நேரம் வரும்? அது எப்ப வரும்? குழந்தை இறந்ததுக்கு பிறகுதான் வருமா? அப்படி ஒரு அப்பா அம்மா தேவையா? ஏன் பார்வதி இவ்வளவு கோபமா பேசுறேன்? இல்லை சுவாமி, குழந்தை மூக்கு வழியா பாம்பு போகுதாம், காது வழியா பாம்பு வருதாம், எல்லா மிருகங்களும் உரசி விட்டு போகுதாம். குழந்தை 5 வருஷமா அன்ன ஆகாரம் எதுவும் இல்லை, காற்றை மட்டுமே சுவாசித்து ஒரு பிள்ளை தவம் செய்யறான். உங்களுக்கு ஈவு இரக்கம் இல்லையா? அப்பவே சொன்னார்கள், 1000 தந்தை ஒரு தாய்க்கு சமம். என்னதான் இருந்தாலும் அழுதா பால் கொடுக்கறது அம்மா தான். அப்பா என்னன்னுவார், அது ஏண்டி அப்படி கத்துதும் பார், அதனால நீங்க அப்பா தான், அம்மா கிடையாது. உடனே சிரிச்சார் சிவபெருமான். நீ ஒன்னும் கவலைப்படாதமா, சீக்கிரம் நாள் நெருங்கிட்டு இருக்கு. துரியோதனன் சொன்ன, மூகாசுரன் என்று சொல்லக்கூடியவனை, பன்றியினுடைய வடிவம் அவன். மூகாசுரன் என்ன அர்த்தம்? பன்றி வடிவம். அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு மூகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் அர்ஜுன பெருமானை கொல்லும் பொருட்டு துரியோதனன் ஏவி விடுகின்றான். அப்படி ஏவி விட்ட பொழுது அந்த மூகாசுரனை வேடுவச்சியாக அம்பாள் ஒரு பக்கம், முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவரை இடுப்புல கருப்பனாக தூக்கி கொண்டு வேடர் குலத்து தலைவனாக சிவபெருமானும் புறப்பட்டு கைலங்கிரியில் இருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அந்த மூகாசுரனை வதம் செய்த இடம் கொல்லூர் மூகாம்பிகை. மூகாசுரனை வதம் செய்துட்டு எங்க வந்து தங்குறாங்க? கொல்லூர்ல வந்து தங்குறாங்க. மூகாசுரனை வதம் செய்த அம்பிகையினுடைய திருநாமம் மூகாம்பிகை. அவனை வதம் பண்றதுக்காகத்தான் அந்த அம்மா எங்க வந்து தங்கினா? கொல்லூர்ல வந்து தங்கினாள். இதுதான் முதல் பீடம். அந்த முதல் பீடம் தான் எங்க இருக்கு? கர்நாடக மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல கர்நாடக மாநிலத்திற்கும் கேரளாவிற்கும் சென்டர் பகுதியில் இருக்கு. இந்த பக்கமும் இவங்களும் வணங்குவாங்க, அந்த பக்கம் அவங்களும் வணங்குவாங்க. பகவதி என்று சொல்லக்கூடிய நாமத்தோடு கண்ணகி தான் பகவதி அம்பாலாக வந்து அந்த கொல்லூர் மூகாம்பிகை தலத்தில் குடியிருக்கின்றாள் என்பது ஐதீகம். என்ன, பத்தினி தெய்வம் அல்லையா, அதனால அவள் தான் பகவதியாக குடியிருக்கின்றாள். இது முதல் தலம். கர்நாடக மாநிலத்திற்கும் கேரளத்திற்கும் நடு சென்ட்ரல்ல இருக்கு கொல்லூர் மூகாம்பிகை. இங்கதான் முதல்ல அம்பிகை உக்கிரத்தை தணிப்பதற்காக ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கர வடிவத்தை முதல்ல பிரதிஷ்டை செய்த தலம் கொல்லூர் மூகாம்பிகை தலம். ஆதிசங்கரர் முதல்ல எங்க ஸ்ரீ சக்கரத்தை வடிவத்தை அமைத்தார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க நிறைய கேட்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, 64 கட்டங்களை கொண்டதுன்னு அர்த்தம். அது நிறைய பொருள் சொல்லிக்கிட்டே போகணும். அதில் இந்த 51 சக்தி பீடத்தில் அது ஒரு நாள் தனியாக டைம் கிடைக்கிற போது சொல்லலாம்.
இறைவனுடைய கருணையினால் அந்த 64 கட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய சூட்சமத்தினுடைய வடிவம் தான் அந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒன்றும் இல்லை, இறைவனும் இறைவியும் சேர்ந்து அந்த சக்கரத்துக்குள் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மந்திரத்தினுடைய வடிவத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தை முதல்ல ஆதிசங்கரர் அந்த கொல்லூர் மூகாம்பிகை தலத்தில் தான் முதல்ல வடிவமைத்து கொடுத்தது. ஏன் ஒரு கேள்வி வரும் இல்லையா, அந்த ஸ்ரீ சக்கரத்திற்கும் அம்பாளுக்கும் என்ன ஒற்றுமை ஒரு கேள்வி வரும். ஏன் அதை அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்ல, அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். உக்கிரமாக அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எரும மாட்டை அம்பாளுக்கு பலி கொடுத்திருக்கிறாங்க. அந்த எரும மாட்டை பலி கொடுத்த காரணத்தினால அம்பாள் என்ன ஆயிட்டது, உக்கிரமாக மாறிவிட்டால், பிணம் தின்னக்கூடிய காளி தேவியாக மாறிவிட்டால் என்பது பொருள், வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்வாங்க இந்த கால்ரா அது இது நோயெல்லாம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வருவதற்கு முக்கிய காரணமாக மாறிவிட்ட காரணத்தினால் அம்பாலை எப்படி அந்த உக்கிரத்தை தணிவிப்பது அப்படின்ற பொழுது அம்பாலே ஆதிசங்கரர் கிட்ட ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைத்து என்னை சாந்தப்படுத்துவீராக அப்படின்னு சொன்னதனால அதே கொல்லூர் மூகாம்பிகையினுடைய தலத்தில் தான் முதல்ல அந்த ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைத்து அம்பாலை சாந்தப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை ஆதிசங்கரருக்கு வழங்கினார். அப்பன்னா இந்த ஸ்ரீ சக்கர பீடத்துக்கு என்ன அர்த்தம், சாந்த சொரூபம் அப்படின்னு அர்த்தம். இறைவனை இறைவியை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் ஸ்ரீ சக்கரத்திற்கு உண்டு. அப்பன்னா இன்னொன்னு, அதுல இன்னொரு வடிவம் இருக்கு. அதுக்கு அடுத்த வடிவம் என்ன அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கே அப்படின்னா மேருமலை தான் ஸ்ரீ சக்கரம். அது பார்த்தீங்கன்னா மேருமலை மாதிரி தான் வடிவம் இருக்கும். இந்த ஸ்ரீ சக்கரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, போனீங்கன்னா எப்படி இருக்கும், மேருமலையினுடைய வடிவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரம் வேறல்ல, மேருமலை வேறல்ல. மேருமலை தான் ஸ்ரீ சக்கர வடிவத்தில் ஆதிசங்கரர் வடிவமைத்து அம்பாலை சாந்தப்படுத்தினார். அது அர்த்தநாரி பீடம் முதல் பீடம். இப்போ இரண்டாவது பீடத்தை பார்க்கிறோம். இரண்டாவது பீடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? காமாட்சி தான் இரண்டாவது தலம். இரண்டாவது தலம் பூமிக்கு சென்டர் பகுதி, மனிதர்களுக்கு சென்டர் பகுதி எது? என்ஜான் உடம்பு 8 ஜான் அவரவர்கள் ஜான்ல, ஆனா சென்டர் பகுதியில ஒன்னு கட்டுறீங்களே, என்னது அது? அரை நான் அண்ணா கயிறு இல்ல, அரை நான் கயிறு. 4 ஜான் உள்ள கயிறு இடுப்புல கட்டுறோம்னு அர்த்தம். அந்த இடுப்புல என்ன இருக்கு? தொப்புள் கொடி என்று சொல்லக்கூடிய கரு உற்பத்தி ஆகிற பொழுது தொப்புள் கொடியின் மூலியமாகத்தான் உங்களுக்கு உங்கள் தாயினுடைய வயிற்றில் இருக்கிற பொழுது உணவு என்கின்றது எதன் மூலியமா போகுது? தொப்புள் கொடி உறவு என்கின்ற அந்த தொப்புள் கொடியின் மூலியமாகத்தான் உணவு செல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை அம்பாளுடைய உடம்பு வெடித்து சிதறுகிற பொழுது தொப்புள் கொடி விழுந்த இடம்தான் காஞ்சிபுரம். இப்ப தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்பன்னா பூமிக்கு சென்டர் பகுதி எது? உலகத்துக்கே நீங்க இங்க நினைச்சு கூடாது, பூமின்னா தமிழ்நாடுன்னு நினைச்சு கூடாது, இந்தியான்னு நினைச்சு கூடாது. எங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இடத்திற்கும் சென்டர் பகுதி எது? காஞ்சிபுரம். அதனாலதான் மண் தலம்னு பேர். அதுக்கு என்ன பேரு? மண் தலம். காமகோடி பீட்டம் என்பது அதனுடைய பொருள். காஞ்சிபுரத்துக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இன்னைக்கும் சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி 2 உண்டு. இந்த பக்கம் 108 சிவ வழிபாடு இருக்கு, அந்த பக்கம் 108 வைணவ திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? சைவத்துக்கும் வைணவத்திற்கும் போட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நகரம் எது? காஞ்சிபுரம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு காஞ்சிபுரத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, காஞ்சிபுரத்துல நிறைய வரலாறுகள் உண்டு. அதுல ஒரு சிலதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். அம்பாள் எப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, இறைவன் சிவராத்திரி அன்னைக்கு, அந்த சிவராத்திரி அன்றைய தினத்துல விளையாட்டாக அம்பாள் கண்ணை மூடிட்டான். ஒரு செகண்ட் முன்னே சொன்னேன்,
இறைவனுடைய கால கணக்கு என்னன்றத. இறைவனுடைய கால கணக்கு ஒரு அளவு சொன்னேன் இல்லையா? ஒரு செகண்ட் முன்னா சிவன் கண்ணு ஒரு செகண்ட் முன்னா அது எத்தனை யுகம் கடந்திருக்கும்னு யோசிக்கணும். அப்ப இங்க எவ்வளவு காலம் இருட்டா இருந்திருக்கும்னு யோசிக்கணும். எவ்வளவு உயிரினங்கள் தவித்திருக்கும்னு யோசிக்கிறோம். இவ்வளவு காலத்தை இருட்டாக்கிய உடனே இத்தனை ஜீவன்கள் துன்பத்துல அல்லல் படுவதற்கு யார் காரணம்? அம்பாள் காரணம். உடனே சொல்லிட்டார், அம்மா நீ பூலோகத்தில் சென்று தவம் இருந்து அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்வியாக. முதல்ல மாங்காடு தலத்தில் வந்து சிறிது காலம் அங்கு ஒரு காலை மடக்கி ஒரு காலில் ஊன்றி தவம் இருந்து பிறகு காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய காசியம், அதாவது காஞ்சிபுர பகுதிக்கு வந்து காஞ்சியில மணலால் ஆன சிவலிங்கத்தை, அதுதான் ஏகாம்பரேஸ்வரர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் யார் கையினால? காமாட்சி அம்மனுடைய திருக்கரத்தால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம் தான் உள்ள இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணது வேற யாரும் இல்லை, பிரம்மா தான் கும்பாபிஷேகம் பண்ணார். முதல் கும்பாபிஷேகம் யார் பண்ணது? பிரம்மாவும் திருமாலும் தான் முதல்ல கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். அப்ப வந்தவர் தான் யாரு? வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாள் அப்ப வந்தவர் தான். அங்கேயே அவரும் தங்கிட்டார். எதுக்காக? சுவாமியை தரிசனம் பண்ணணுமேன்றதுக்காக. ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம்? விபூதி வச்சவங்க நாமம் போட்டவங்களை பார்க்க மாட்டோம், நாமம் போட்டவங்க விபூதி வச்சவங்களை பார்க்க மாட்டோம். காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு கதையே இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த திருமால் வணங்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகணும்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வழியா வாசல் வழியா தான் போகணும். ஆனா அந்த பட்டாச்சாரியார் என்ன பண்ணாரா, நானாவது இந்த சிவன் கோயில் காம்பவுண்ட கூட பார்க்க மாட்டேன், சிவன் கோயில் காம்பவுண்ட கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி மூஞ்சில முக்காடை போட்டுட்டு மெதுவா நடந்து 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 சிவன் கோயில் தெரு தாண்டின உடனே தான் அந்த தலையில இருக்கிற முக்காடை எடுத்துட்டு போவார். ஏன்னு கேட்டா விபூதி தரிச்சிட்டு வெளியே வர்றவங்க எல்லாம் நான் அந்த விபூதியை வேற பார்க்கணுமா. அவ்வளவு பக்தி, தப்புன்னு சொல்லல, அவ்வளவு பெருமாள் மேல பக்தி. சரி, இது பார்த்தார். ஏகாம்பரேஸ்வரரும் வரதராஜ பெருமாளும் ரெண்டு பேரும் பேசிக்கினாங்க. சுவாமி, இந்த கொடுமை எத்தனை நாளைக்கு? நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? காமாட்சியை கேட்டார். காமாட்சி, நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? உங்க அண்ணனுடைய பக்தர்கள் இவ்வளவு மோசமா என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன்னு போறாங்களே, இது நியாயமான்? சுவாமி, அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க அண்ணா கிட்ட கேட்டுங்க. சரி வரதராஜரே, இது என்ன இது அப்படின்னார். சுவாமி, நான் வேணும்னா ஏதாவது ஒரு திருவிளையாடல் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? இல்லை, இந்த சிவன் கோயில் காம்பவுண்ட் இருக்குல்ல, அது மேலே நிறைய செங்கல் தான் இருக்கு. நான் காக்காவா வடிவத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த பட்டாச்சாரியார் போகிற நேரம் பார்த்து அந்த காம்பவுண்டில் இருந்து ஒரு செங்கலை தட்டி விடுறேன். அவர் தலையில் போய் விழட்டும். அந்த விழுந்த வலி வேணா நான் தாங்கிக்கிறேன். யார் சொல்றது? காக்கும் கடவுள் திருமால் சொல்றார். சுவாமி, நான் வடி வேணா நான் தாங்கிக்கிறேன். காக்காவா யார் போறது? சிவபெருமான் சொன்னார், நானே போறேன்னார். சரி பார்த்தாங்க. அப்பா, நீ பக்தனை வழியெல்லாம் தாங்குற மாதிரி பிடிச்சுக்கோன்னு. சரிங்க சுவாமி, நான் பார்த்துக்கிறேன். சரி, எப்போ இவர் இந்த பட்டாச்சாரியார் வருவாருன்னு எதிர்பார்த்து இந்த காக்கா வடிவத்தில் இருக்கிற சிவபெருமான் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பட்டாச்சாரியாரும் பார்த்தா சரி இன்னைக்காவது மூஞ்சை திறந்து விட்டுட்டு வருவாருன்னு பார்த்தா நல்ல முழுக்க முக்காடு போட்டுட்டே வரார். அப்படி வந்தவர் சரி பார்த்தார், வரதராஜரே வரார் வரார் வரார். சரி வரட்டும் வரட்டும் வரட்டும், நீங்க ரெடியா? நான் ரெடி. ரெண்டு பேரும் பேசிட்டு ஒருத்தர் பேசிட்டு ரெடியா இருக்காங்க. இந்த இப்படி தாண்ட நேரம் பார்த்து இந்த காக்கா என்ன பண்ணுச்சு, அந்த செங்கல் அப்படி கொஞ்சம் தட்டி விட்டுச்சு. தலையில வந்து அது விழுந்தது. விழுந்த அடுத்த வினாடி பார்த்தா ரத்தம் பீறிட்டு தலையில இருந்து சொட்டுது, கண்ணெல்லாம் வடியுது. இந்த துண்டை எடுத்தார். சிவபெருமானுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா ஆஹா, என் காம்பவுண்ட பார்க்கிறார், என்னையும் பார்க்கிறார். ஆனா அந்த பட்டாச்சாரியார் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தது பாருங்க, சிவபெருமான் நொந்து போயிட்டார். பாவம். சிவன் கோயில் காம்பவுண்டை இடித்த காக்கா, நீ வாழ்க. சிவன் கோயில் மேல இருந்த செங்கலே இவர் தலையில விழுந்து மண்டை உடைஞ்சி உதிரம் பெருக்கெடுக்கிறத பத்தி கவலை இல்லை. ஆனா சிவன் கோயில் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு செங்கல் விழுந்தது இல்லையா, என்னாலதான் தள்ள முடியல காக்கா, நீயாவது தள்ளியா, அதனால நீ நல்லாயிரு. இது காஞ்சிபுரத்துல நடந்தது. ஆனா அப்பதான் சொன்னார், சுவாமி
அரியும் சிவனும் ஒன்று என்பதை என்றைக்குதான் புரிந்து கொள்ளப் போகிறார்களோ தெரியவில்லை. அவர்கள் உண்ணக்கூடியதிலேயே அரிசி என்று பெயரை வைத்திருந்தும் பொழுது கூட என்ன உணரல? அரியும் சிவனும் ஒன்று என்பதை உணரவில்லை. இது காலத்தினால் அல்ல, என்னைக்குமே இது இருக்கும் என்பதை நினைத்து கொண்டு இருவரும் சரி நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன்னு போனாங்க. அப்படி காஞ்சிபுரத்திற்குரிய சிறப்புகள் நிறைய இருக்கு. அம்பாளாக இருக்கக்கூடியவள் அங்கு அமர்ந்து சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்து அந்த சிவலிங்கம் தான் இன்றைய தினத்தில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தினுடைய ஒரு சிறப்பு அப்படின்னா மண் தலம். அந்த தலம் மண் தலம். அங்க மட்டும்தான் அம்பாளுடைய பாத தரிசனத்தை பார்க்கலாம். மற்ற இடத்துலலாம் எங்கேயாவது எந்த கோயிலையாவது பாருங்க, அம்பாளுடைய திருவடி எப்படி இருக்கும்? பாதம் இப்படி தான் இருக்கும். ஆனா காமாட்சியினுடைய பாதம் மட்டும் எப்படி இருக்கும்? உட்கார்ந்துருக்கிற காமாட்சி எப்படி இருக்கும்? பாதம் தெரியும். இது யாருக்காவது இதனுடைய சூட்சமம் என்னன்னு தெரியுமா? பாத திருவடியை திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன், எவ்வளவு அடியார்கள் வந்தாலும் இந்த பாதத்தில் இடம் உண்டு என்பதனால. எத்தனை குழந்தைகள் வந்தாலும் என்ன உண்டா? பாதத்துல இடம் தருகின்றேன் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லா அம்பாலும் இப்படிதான் இருக்கும் பாதம். நாம எப்படி நடந்து போறோமோ அப்படிதான் இருக்கும் பாதம். ஆனா காமாட்சிக்கு மட்டும் பாதம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இந்த பாதம் பின்பக்கம் இருக்கக்கூடிய மண்ணில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதத்தை இப்படி திருப்பி காட்டி கொண்டிருப்பாள் அம்பாள். அப்படிப்பட்ட ஒன்று. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் போ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அப்பேற்பட்ட கண்ணி யார் அவள்? அம்பாளாக இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி. அம்பாளுக்கு நிறைய பேர் உண்டு. காமாட்சின்னு பேரு, ஏலவார் குழலி அப்படின்னு பெயர் உண்டு. அதே மாதிரி பிரளயம் அப்படின்னு சொன்னா முதல்ல காஞ்சிபுரம் அழிந்து விட்டால் என்ன அழியும்? உலகம் அழியும்னு அர்த்தம். ஏன்னா மண் தலம் காஞ்சிபுரம். அதனால காஞ்சிபுரத்துக்கு தனியாவே நிறைய சிறப்புகள் கூட சொல்லிக்கிட்டே போகலாம். 51 சக்தி பீடங்கள்ல 2வது பீடம். அந்த தலத்தை வணங்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அத்திவரதர் ரொம்ப விசேஷமானவர். 40 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை என்ன இருக்கும்? தண்ணிக்குள்ளேயே இருப்பார். மீண்டும் 48 நாள் வெளியில வருவார், காட்சி கொடுப்பார். அதுக்கு பேர் அத்திவரதர் அப்படின்னு. அத்தி மரத்தினால் செய்யப்பட்டது. பல 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக செய்த அத்திவரதர் இன்னைய வரைக்குமோ அப்படியே தான் இருக்கார். தண்ணியில ஒரு மரம் ஊறி கொண்டிருந்தா என்ன இருக்கும்? ஊறி போயிடும், இல்லைன்னா அதெல்லாம் பிரிஞ்சு போயிடும், உருவங்கள் இருக்காது, மரம் அழுகி போய்விடும். ஆனால் என்ன, அத்தி மரத்துல செய்தால் பல 1000 ஆண்டுகால் ஆனாலும் தண்ணியில் வைத்திருந்தாலும் அந்த மரம் என்ன ஆகாது? ஒன்னும் பூச்சியும் அடிக்காது. அதுல செல்லடிப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லை. அந்த மரம் எந்த ஒரு அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு மரம். அதனாலதான் இன்னைக்கும் மர சிலைகள் செய்தால் எந்த மரத்துல செய்வாங்க? அத்தி மரத்துல தான் செய்வாங்க. தர்மராஜா சிலை செய்தால் அத்தி மரத்துல தான் செய்வாங்க. இன்னொன்னு, அத்திக்கு என்ன இன்னொரு பேரு? யானைன்னு பேரு. அத்திக்கு இன்னொரு பெயர் யானைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? யானை பலம் கொடுக்கக்கூடிய, யானை போன்று திருவருளை தர வல்ல ஒரு மரம் அப்படின்னு சொன்னா, இப்ப உள்ள இருக்கக்கூடிய மூலவர் கற்சிலை இருக்கு இல்லையா, அதே போல இங்க உற்சவர் சிலை இருக்கு இல்லையா, இந்த 2 சிலையும் நம்ம வணங்குறோம் இல்லையா, இந்த சிலைகளை வணங்கி பூஜை செய்யறோம் இல்லையா, அபிஷேகம் செய்யாமலேயே, அபிஷேகம் எதுவுமே இல்லாம பூஜையே செய்யாம அத்தி மரத்தில் செய்த சிலையை அடுத்த வினாடி வணங்கினா திருவருள் கிடைச்சிரும். அத்தி மரத்தில் செய்த சிலைக்கு மட்டும் என்ன உண்டு? அவ்வளவு திருவருள் உண்டு என்பதைத்தான் அந்த அத்திவரதர் நமக்கு காட்டினார். இன்னும் காஞ்சிபுரத்தினுடைய நிறைய சிறப்புகள் இருக்கிறது, நிறைய பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் காஞ்சிபுரத்தை பற்றி எல்லாமே தெரியும். அதுல ஒன்னே ஒண்ணு, அங்க கைலாசநாதர் கோயில், அது நிறைய பேருக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். உங்களுக்கு எல்லாம் சொர்க்கமா நரகமானு நீங்க அந்த கோயில் போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். யாருக்காவது அது உள்ள போய் வலம் வந்திருக்கிறீங்களா? எப்பயாவது சீக்கிரமா போங்க. ஏன்னு கேட்டா, மணலால் ஆன, மணல் வெறும் மணல், அது மணலால் கட்ட
கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில் கிட்டத்தட்ட ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். கைலாசநாதர் கோயில் அடியும் தருவாயில் இருக்க கோயில். 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இருந்த கோயில். 5000 வருஷம்னு சொல்லப்படுது, 2000 ஆண்டு காலம்னு தொல்பொருள் ஆராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்கு. அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய கோயில் தான். ஆனா இன்னும் அழியல. ஆனா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொர்க்கமா நரகமான்னு இங்கேயே நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளலாம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய மூலவரை நீங்கள் தரிசிக்க வேண்டுமானால், வலம் வர வேண்டுமானால், நீங்க எப்போ உங்க தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்து மாறால நகர்ந்திருப்பீங்க இல்லையா, அப்படி 3 படிக்கட்டை இந்த மாறால் இறங்கணும். தலையை கீழே குனிந்து இந்த மாரில் வச்சு கீழே இறங்கணும். இறங்கிட்டு நீங்க எழுந்தெல்லாம் நடந்தெல்லாம் போக முடியாது. அப்படியே மாறால நகர்ந்துதான் அப்படியே நீங்க வலம் வரணும். ஆனா ஒல்லியா இருக்கக்கூடியவர்கள் கூட உள்ள போயிட்டு வெளியில வர முடியாது. சில பேர் பாதியிலே திரும்புறவங்க இருக்காங்க. சில பேர் நுழையும் பொழுதே தடுத்துரும். சில பேர் எவ்வளவு குண்டாந்தாலும் உள்ள போயிட்டு வெளியில வருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வாசல்லாம் கிடையாது. இவ்வளவுதான். இப்போ இது இருக்கு இல்லையா, இவ்வளவுதான். கிட்டத்தட்ட 1.5 அடி தான் இருக்கும். ஒரு 1.5 அடி மொத்தம் செவரு இவ்வளவுதான் இருக்கும். ஓப்பனே இவ்வளவுதான் இருக்கும். இதுக்குள்ளர நீங்க மாறாலேயே நகர்ந்து அவரை வலம் வந்தா இல்ல, நரகவாசல் வழியா போய் சொர்க்கவாசல் வழியா வெளியில வரீங்க. அற்புதமான தலம். வாழ்க்கையில ஒரு முறையாவது உங்களுக்கு சொர்க்கமா நரகமா, நரகவாசல் வழியா போய் சொர்க்கவாசல் வழியா வெளியில வரணும். கைலாசநாதர் கோயில் நினைவு வச்சுக்கோங்க. யார் கேட்டாலும் ஆட்டோக்காரர்கிட்ட ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா ஒரு முறையாவது வாழ்க்கையில் தரிசனம் செய்ய வேண்டும். 18 முகம் கொண்ட சிவபெருமான். எத்தனை முகம்? 18 முகம் இருக்கும். அந்த முகத்துல 18 முகம் இருக்கும் சிவலிங்கத்துக்குள்ளர. ரொம்ப அற்புதமான கோயில். குறைந்தபட்சம் 5000 வருஷத்துக்கு முன்னது என்பது வரலாறு சொல்லுது. தொல்லியல் துறை 2000 ஆண்டு காலம் ஆகியிருக்கலாம் என்று சொல்றது. அந்த மணல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துட்டு இருக்கு. சிற்பங்கள் அத்தனையும் சுவராக எழுப்பப்பட்டிருக்கு. அற்புதமான ஆலயம். முடிந்த வரைக்கும் அந்த கைலாசநாதரை தரிசனம் செய்கிற பொழுது இதை செய்துட்டு வந்தீங்கன்னா திருக்கைலாயம் நிச்சயம். நான் சொல்லல, காஞ்சிபுர வரலாறு சொல்லப்படுகிறது. ஒரு முறையாவது அவரை வலம் வரணும். ஆனா இன்னைய வரைக்கும் யாரும் அதுல போய் சிக்கி கொண்டதா கிடையாது. மூச்சு திணறதா கிடையாது. போக முடியலன்னா இங்கேயே முதல் வாசல்லையே 3 படி இறங்குறாங்களே, அப்பவே தடுத்துரும். அவங்களால இறங்க முடியலன்னா மூச்சு திணறல் வந்துட்டு வெளியில வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. சில பேருக்கு பாதி தொலைவு போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. ஒருத்தர் போய் வலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் நுழைவாங்க. இடையில அடுத்தடுத்தெல்லாம் விட மாட்டாங்க. ஒருத்தர் போய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தருக்கு பர்மிஷன் தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கு. காமகோடி பீட்டம். அங்க எரும மாடு என்று சொல்லக்கூடியதை காமாட்சி அம்மன் உக்கிரமாக இருந்த பொழுது எரும மாட்டை அங்க வெட்டி அவளுக்கு பலி கொடுத்திருக்கிறாங்க. ஆதிசங்கரர் அங்கும் ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லக்கூடியதை வடிவமைத்து கொடுத்து ஸ்ரீ சக்கரத்தில் காமாட்சி அம்மனை எழுந்தருளச் செய்து அவள் உக்கிரத்தை தனித்து அங்கேயும் என்னவா இருக்கு? ஸ்ரீ சக்கரத்தினுடைய வழிபாடு. மகமேரு என்று சொல்லக்கூடிய மேருமலையினுடைய வழிபாடு அந்த தலத்திலும் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு 3வது தலம் யாருக்காவது தெரியுமா? அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 64 திருவிளையாடல் செய்த தலம் சிவபெருமான். 64 திருவிளையாடல் செய்த தலம். திருவிளையாடல் புராணம் மதுரையம் பதி. அதான் 3வது தலம். கண் விழுந்த இடம். என்ன விழுந்தது? கண். அம்பாளுடைய கண் விழுந்த இடம். அந்த இடம் பார்வை. அதனால அந்த நகரத்துக்கே என்ன பேரு? தூங்கா நகரம்னு பேரு. என்ன பேரு? தூங்கா நகரம்னு பேரு. தூங்கினால் என்ன நடந்துரும்? உலகம் தூங்கிடும்னு அர்த்தம். உலகம் அழிஞ்சிரும்னு அர்த்தம். அதனாலதான் என்ன பேர் அம்பாளுக்கு? மீனாட்சி அப்படின்னு பேரு. அச்சம்னா என்னது அர்த்தம்? கண்கள்னு அர்த்தம். மீனால் அப்படின்னா மீனாட்சி அப்படின்னா கண்களினால் நலம் செய்யக்கூடியவள் என்பது பொருள். மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. அச்சம்னா கண்கள். இவங்க 3 பேரும் தூங்கினதா சரித்திரமே கிடையாது. யாரு? காஞ்சி காமாட்சி தூங்க மாட்டா, மதுரை மீனாட்சி தூங்க மாட்டா, காசி விசாலாட்சி தூங்க மாட்டா. இவங்க 3 பேரும் என்றைக்குமே
தூங்கவே மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் கண்ணை திறந்து கொண்டே இருப்பார்கள் என்பது பொருள். மீனுக்கு என்ன இல்ல? மீனுக்கு ஒண்ணு இல்ல, இமை இல்ல. அதனால மீன் உறங்க என்ன பண்ணும்? கண்ணை விழிச்சுக்கிட்டே தான் தூங்கும்னு அர்த்தம். அது போன்றதான். அதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேரு? மீனாட்சி என்கின்ற பெயர். அதனால தூங்காதவள் என்பது பொருள். அந்த நகரத்துக்கே பேர் என்ன பேரு? தூங்கா நகரம் என்பது பொருள். அந்த 64 திருவிளையாடல் செய்த ஒரே ஒரு தலம் எது? மதுரையம்பதி. பாண்டிய மன்னன் அங்கு ஆட்சி செய்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லை. காஞ்சனமாலை என்பது பாண்டிய மன்னனுடைய மனைவியினுடைய பெயர். அங்க குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணாங்க? புத்திரகாமேட்டி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை வளர்த்தார் பாண்டிய மன்னன். அம்பாளுடைய பக்தர் காஞ்சனமாலை. பாண்டிய மன்னனும் அம்பாளுடைய பக்தர். அம்பிகை நீயே எனக்கு என்னவா வரணும்? குழந்தையா வரணும் என்று பிரார்த்தித்தார்கள். புத்திரகாமேட்டி யாகம் நம்மால செய்ய முடியுமா? ஒன்னும் இல்ல, ஒரு 6 லட்சம் கோடி வச்சீங்கன்னா செய்யலாம். என்ன மேடம் அவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிட்டீங்க? 6000க்கே எங்களுக்கு வழி இல்லை, நீங்க 6 லட்சம் கோடி சொல்றீங்களே. கிட்டத்தட்ட 11 லட்சம் அந்தணர்கள் உட்கார்ந்து யாகம் வளர்க்கணுமா? எவ்வளவு? 11 லட்சம் அந்தணர்கள் உட்கார்ந்து இரவு பகலாக 48 நாள் புத்திரகாமேட்டி யாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படியும் இல்லைன்னா 10 நாளாவது யாகம் வளர்க்கணும். ஏன்னா இப்ப கலியுகன்றதுனால 48 நாள், அந்த காலத்துல 11 நாள் நடப்பாங்க. 10 நாள் அந்த யாகம் இரவு பகலாக நடத்துவார்கள், புத்திரகாமேட்டி யாகம். இதை செய்தவர் இருவர். ஒன்னு பாண்டிய மன்னன், இன்னொருவர் யாரு? ராமாயணம். தசரத சக்கரவர்த்தி. யார் செய்தது புத்திரகாமேட்டி யாகம்? அவரும் செய்தார். அவருக்கும் குழந்தை பாக்கியம். ஒரு வருஷத்துக்கு ஒரு கல்யாணம்ன்ற மாதிரி அவர் 60,000 வருஷம் வாழ்ந்தார். 60,000 மனைவிமார்கள். எவ்வளவு? 60,000 மனைவிமார்கள் இருந்தும் என்ன இல்ல? வாரிசு இல்லை. அப்பதான் என்ன பண்ணாங்க? புத்திரகாமேட்டி யாகம் செய்தார். அவர் யாகம் வளர்த்து 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 இந்திரன் பயந்து போயிட்டான். 100 யாகம் செய்தால் இந்திர பதவி கிடைக்கும். நாமும் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்? கணபதி ஓமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வீட்டில் வளர்க்கணும். எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறை. ஹாஸ்பிட்டலுக்கு 5 லட்சம் கொடுத்தாலும் கொடுப்போம், ஐயருக்கு 5000 கொடுக்க மாட்டோம். அது நமக்கு என்ன பண்றது? அந்த கர்மாலாம் எங்க போய் தொலைகிறதுன்னா அப்படிதான் போய் தொலையும். ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுத்தாகணும், வேற வழி கிடையாது. ஆனா வருஷத்திற்கு ஒரு முறை கணபதி ஹோமம் செய்தால் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமா போகாதுன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம அதிகமா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அப்பன்னா 100 யாகம் செய்தால் இந்திரனுடைய பதவி கிடைக்கும். இந்திரனுடைய பதவி கிடைக்கும். இவர் 100 யாகம் வளர்த்தார் பாண்டிய மன்னன். அப்போ இந்திரன் தடுத்தார். சுவாமி, இந்த யாகத்தை கொஞ்சம் பாதியில நிறுத்துங்க. ஏன் சுவாமி? அடுத்த இந்திரன் உங்களுக்கு தான் பதவி கொடுக்கறதா பேச்சு அடிபடுது. எனக்கு பதவி போயிடும் போல இருக்கு. பதவி மோகம் யாரை விட்டது? பதவி மோகம் யாரையாவது விடுமா? எல்லாருக்கும் எழுந்து நின்று யம தர்மராஜா தண்டனை கொடுப்பாராம். ஈ போனாலும் சரி, நாய் போனாலும் சரி, நரி போனாலும் சரி. ஆனா ஒருத்தர் போன உடனே இவர் உட்காந்துட்டே தண்டனை கொடுத்தார். பக்கத்தில் இருக்கிற சித்திரகுப்தர் கேட்டார், சுவாமி, ஈ வந்தது, நாய் வந்தது, நரி வந்தது, பல்லி வந்தது, பூரா வந்தது, தேவர்கள் வந்தாங்க, அதே மாதிரி மனிதர்கள் யார் யாரோ வந்தாங்க, எல்லாருக்குமே எழுந்து நின்று தான் உங்க தண்டனையை நீங்க சொன்னீங்க. ஆனா இவருக்கு மட்டும் உட்கார்ந்துட்டே சொன்னீங்களே. அங்க சீட்டு கிடைக்கலன்னு தான் அவன் இங்க வந்துக்கிறான். அரசியல்வாதிகளுக்கு மட்டும் உட்கார்ந்துட்டு தான் தண்டனை கொடுப்பாராம் யமதர்மராஜா. ஏன்னா அவருக்கு பயம். அங்க சீட்டு கிடைக்கலன்னு இங்க வந்திருக்கிறார். நான் எழுந்து நிக்கிறேன் நேரம் பார்த்து என் சீட்ல அவரு உட்கார்ந்துட்டா என்ன பண்றதுன்னு பயம். அவருக்கு மட்டும் அந்த பயம். அந்த பதவி மோகம் யாரை விட்டது? இந்திரனை விடல. உடனே பாண்டிய மன்னனை நிறுத்த சொன்னார். 100வது யாகத்தை பாதியில நிறுத்தினாங்க. சரி, எனக்கு குழந்தை பாக்கியம் என்ன பண்றது? புத்திரகாமேட்டி யாகம் பண்ணுங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திரகாமேட்டி யாகம் செய்தார். தடாதகை பிராட்டி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மையார் 3 ஸ்தனங்களோடு பிறந்தார். 3 ஸ்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களுக்கு இயற்கையா என்ன இருக்கணும்? 2 தான் இருக்கணும். 3 ஸ்தனம்னா என்ன அர்த்தம்? 3 மார்பகங்களோடு பிறந்த 2 அம்மையார், 2 பேர். ஒன்று தடாதகை பிராட்டி மீனாட்சி, பீமனுடைய முதல் மனைவி, இடும்பனுக்கு தங்கச்சி. இடும்பிக்கு தான் மும்முலை கண்ணி அப்படின்னு பேரு. அவளுக்கு 3 ஸ்தனத்தோடு இருந்தது. பீமசேனர் எதிரில் வந்து நின்ற உடனே இடையில உள்ள ஸ்தனம் மறைஞ்சு போச்சு. அது முதல்ல மீனாட்சிக்கு தான் அது போன்ற நடந்தது. அதே மாதிரி இடும்பிக்கு 3 ஸ்தனங்களோடு பிறந்தாங்க. இயற்கையாக இறைவன் பெண்களுக்கு 2 ஸ்தனம் தான். கணவர் வருகின்ற பொழுது அந்த கணவன் முன்னாடி நின்ன உடனே ஒரு ஸ்தனம் ஆட்டோமேட்டிக்கா
மறைஞ்சிரும். இப்போ 3 ஸ்தனத்தோடு இந்த குழந்தை 3 வயது குழந்தையோடு தடாதகை பிராட்டி பிறந்த உடனே அசரீதி சொல்லியது, இது என்னது எதிரிகள் எல்லாம் பார்த்து நகையாடுவது போல இருக்கே இந்த குழந்தை, 3 ஸ்தனத்தோடு பிறந்திருக்கேன் பொழுது அசரீதி சொன்னது, அப்பா கணவர் வருகிற பொழுது இடையில உள்ள ஸ்தனம் மறைஞ்சிரும். நான் இப்போ தடாதகை பிராட்டியார் என்ன பண்றாங்க, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்றாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், கல்வியை கற்றுக் கொடுக்கணும். சரஸ்வதி நாவல ஏற்கனவே குடியிருக்கிறார். அந்த அம்மா குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, மன்னனுடைய மகள் அல்லவா, அதனால 3 படையையும் வென்று அந்த அம்மா இருக்கிறார். இந்த அம்மாவுக்கு 12 வயசு வாய்க்கிற பொழுது பாண்டிய மன்னன் என்ன பண்ணாரு, கைலாய பதவி அடைஞ்சிட்டார். காஞ்சன மாலை பார்த்தார், குழந்தைக்கு வயசுக்கு வந்துட்டு பருவம் ஆயிடுச்சு, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். இப்போ மதுரையும் பதியில் இருக்கக்கூடிய அந்த தடாதகை பிராட்டியார் திக் விஜயம் செய்யறாங்க, திக் விஜயம் பண்றா. அப்படின்னா என்ன அர்த்தம், கப்பம் கட்டணும்னு அர்த்தம். பாண்டிய மன்னனுக்கு உலகம் 14 உலகமும் என்ன கட்டணும், கப்பம் கட்டணும்னு அர்த்தம். இப்போ கப்பம் கட்டுறதுக்கு இந்த அம்மா திக்விஜயம் பண்ற, எல்லா இடத்துலயும் போய் யாரெல்லாம் கப்பம் கட்டலையோ அவங்களெல்லாம் கப்பம் கட்ட சொல்லுவோம். குதிரை ஏறி புறப்பட்டா. சுமதி தான் மந்திரியாக இருக்கிறார். சுமதி, யாரெல்லாம் கப்பம் கட்டல பாரு. அம்மா எல்லாரும் கட்டிட்டாங்க. ஆமா, அந்த தெற்கே இருக்கானே அவன் கட்டினானா, அவன் மட்டும் இன்னும் கட்டலன்னு நினைக்கிறேன். யார் அவன், யமன். புறப்பட தேரை விடு. யமலோகத்துக்கு போனது. தேர் போன உடனே அவன் இறங்கி ஓடி வந்து எரும மாட்டு மேல உட்கார்ந்துருந்தவன் இறங்கி ஓடி வந்து, அம்மா வணக்கம் வணக்கம் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே, ஆனா நான் வந்தா யாரையாவது பிடிக்கணும்னு பயந்துராதீங்க. தாயே வணக்கம் வணக்கம். ஏன் கப்பம் கட்டல? அம்மா தாய் சித்ரகுப்தா, ஏன் என்ன கப்பம் கட்டலையா? சுவாமி நேத்தே அனுப்பிட்டேன். அப்படியா, சரி. அம்மா, இந்த மந்திரி சொல்றார், யமனுடைய மந்திரி சித்திரகுப்தர் சொல்றார், முன்ன ஒரு காலில் வச்சா இப்ப 2 காலில் வந்துகிறா, பார்த்து நடந்துக்கோ. அம்மா மீனாட்சி, உன்னுடைய அடியார்களுக்கு யம பயம் வராமல் இருக்கட்டும். உன்னை வணங்குறவங்கள நான் என்ன பண்ண மாட்டேன், எல்லாரையும் கொண்டு போய் கைலாயத்தில் விட்டுறேன், என்ன விட்டுடு. மீனாட்சி அடியார்களுக்கு என்ன பயம் வராதான், யம பயம் வரவே வராது. அப்பனா ஒரு முறையாவது மதுரை மீனாட்சிய தரிசனம் செய்யணும்னு அர்த்தம், தரிசனம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து மதுரையம் பதிக்கு உண்டு. இப்படி திக்விஜயம் செய்யற பொழுது யமன் பிளாஸ்திரி போட்டுன்றதை பார்த்து மீனாட்சி கேட்டாளா, என்ன நெத்தியில ஏதோ பிளாஸ்திரி போட்டுன்ற. அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியாது, திருக்கடையூர்ல நீங்க வச்ச உததான். நானா குழந்தைகளை நான் உதைக்கிறேன். அம்மா இப்பவே குதிரையில் வந்திருக்கீங்க, அப்ப எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அர்த்தநாரி பீடம் எது திருக்கடையூர்ல உதைப்பட்டது யாருக்காக, மார்கண்டேயருக்காக உதைத்தார் அல்லவா. ஊன்றிய திருவடி சிவன் திருவடி, உதைத்த திருவடி உமையவள் திருவடி. அதனால அப்ப உதைத்த உதை இன்னும் பிளாஸ்டரி போட்டுருக்கேன், நினைவு இருக்கட்டும். அதனாலதான் அந்த பிளாஸ்டரிய ஞாபகப்படுத்துற மாதிரி என்னதுன்னு கேட்டாலாம் அம்பாள். அம்மா நீங்க கொடுத்த அன்பளிப்பு அப்படின்னார். அப்படியா, உங்க பக்தர்களுக்கு யமபயம் வராமல் காப்பாத்துவேன். அங்கிருந்து புறப்பட்டு கைலாசத்துக்கு போனா. கைலாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, எல்லாமே லாஸா போகும்னு அர்த்தம். எது, ஒரு காலத்துல பிரம்மலோகம் லாஸ் ஆகும், வைகுந்தம் லாஸ் ஆகும். ஆனா லாஸ் ஆகாத ஒரே ஒரு இடம், ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதி, என்ன தோற்றம் முடிவில்லாத ஒரு பெருமான், சிவபெருமான். அந்த பெருமான் இருக்கின்ற இடம் இல்லையா, அதனால அந்த கையில்